12th மேக்ஸ் எக்ஸைஸ் 4.2ல 6th ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டொமைன் ஆஃப் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் எதுலேருந்து எது வரைக்கும், எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட் வரைக்கும் இந்த கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் அந்த டேர்ம் எழுதிக்கிங்க மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 2/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் டிவைடட் பை 4. நம்மளுக்கு எப்போவுமே ஒரு சிங்கிள் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அதாவது சைன் இன்வர்ஸ்லையோ இல்லை காஸ் இன்வர்ஸ்லையோ ஒரு டேர்ம் இருக்கும், அதுலேருந்து நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே 2 டேர்ம் இருக்குது, சைனும் இருக்குது காசும் இருக்குது. சைன் இன்வர்ஸோ இல்லை காஸ் இன்வர்ஸோ வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் ரெண்டுத்துக்குமே எதுலேருந்து இது வரைக்கும் -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? சைன் இன்வர்ஸ் பக்கத்துலையோ இல்லை காஸ் இன்வர்ஸ் பக்கத்துலையோ இருக்கிற வேல்யூ என்ன செஞ்சுக்குவோம்? இந்த -1லேருந்து +1குள்ளார இன்ஈக்வாலிட்டி போட்டு அதை என்ன செய்வோம்? ரிலேட் பண்ணி இந்த எக்ஸை தனியாக பிரித்து எடுப்போம். எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வருது, அந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுக்கும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அதுக்கு பக்கத்தில் என்ன ரேஞ்ச் வருது, அப்படி அந்த வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போது இது வந்து தனித்தனி டேர்மாக இருக்குது. ப்ளஸ் போட்டு சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் 2 தனித்தனி டேர்ம்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்? அதை தனித்தனியாக ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 3 எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும்? -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? இங்கே டிவைடட் பை 3 இருக்குது, அதனால் என்ன செஞ்சுக்கலாம்? மல்டிப்ளை பை 3 பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? -1 × 3 -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 × 3 3. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ்ட்ராவா? எக்ஸோட -2ன்னு இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கணும்? +2ஆல் ஆட் பண்ணிக்கணும். -3 + 2ங்கிறது -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 + 2 5. ஓகேவா? அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸு எதுலேருந்து எது வரைக்கும் வருது? -1லேருந்து +5 வரைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட ரேஞ்ச் இல்லையா? அப்போ எக்ஸ் நம்மளுக்கு மாடுலஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? டேரெக்டாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மாடுலஸ் எக்ஸு இங்கே ஏலேருந்து பி வரைக்கும் லிமிட் இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்? -b, -a இந்த பெரிய லிமிட்லேருந்து இந்த சின்ன லிமிட் -b, -a யூனியன் இது அப்படியே எடுத்து எழுதுடும் a, b. ஓகேவா? இதுதான் எக்ஸ். அப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸே என்ன செஞ்சுக்கலாம்? அதே மாதிரியே நம்ம ரிலேட் பண்ணி இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்குள்ளார இந்த என்ன செஞ்சுக்கலாம்? அந்த ரேஞ்சு அந்த டொமைனை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு பியோட சைனை மாற்றுங்க -5, -a. அப்போ ஏவோட சைன் என்ன? -1. அதோட சைனை மாற்றி எழுதுங்க. -1 +1 எழுதிடுங்க. யூனியன் a, b. a, bங்கிறது -1, -5 -1, -5. ஓகேவா? எக்ஸோடதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? இந்த சைனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரியே நம்ம அந்த காஸ் டேர்ம்ஸுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற அதே டேர்ம்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. எழுதிட்டு அதுவும் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்? -1லேருந்து +1ங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். எக்ஸை மட்டும் அதுலேருந்து பக்கத்தில் இருக்க நம்பர்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கணும். ஓகேவா? அதோட கூட அட்டாச் ஆகிருக்கிற அந்த 1 and 4 அந்த மைனஸ் இதுக்கிட்டேருந்து அதை டிட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? டிவைடட் பையில் 4 இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பை 4 அதை த்ரூ அவுட் இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறோம்? -4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -1 × 4 -4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் போயிட்டு நியூமரேட்டர் மட்டும் இருக்கும். ஸோ 1 மைனஸ் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 × 4 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே எக்ஸ்ட்ராவா 1 இருக்குது. அதோட -1 ஆட் பண்ணோம்னா என்ன ஆகிடும்? இந்த 1 வந்து வேனிஷ் ஆகிடும். ஸோ -1 எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணுறோம். ஸோ -1 -4 -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 -1ங்கிறது 0ன்னு ஆகிடும். மீதி இருக்கிற -1 மாடுலஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 - 1ங்கிறது 3. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு மாடுலஸ் எக்ஸ் மட்டும்தான் வேணும். மைனஸ் நம்மளுக்கு தேவையில்லை. மைனஸால் நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் நம்பர்ஸ் அப்படியே நம்ம இங்கே +4 -4 1 -1 இது மாதிரிலாம் ஆட் பண்ணோன்னா அதில் வந்து இந்த இன்ஈக்வாலிட்டி மாறாது. ஆனால் நம்ம மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதோ இல்லை இடத்த மாற்றும் போதோ நம்மளுக்கு என்ன ஆகும்? இன்ஈக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து 2 3ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த பக்கம் அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து வரணும்? பெரிய நம்பர் பக்கம் வாயை பொழந்துட்டு இருக்கணும். இப்போ நான் என்னோடது இது வந்து நான் இடத்த மாற்றிடுறேன், நம்பர்ஸோட இடத்த மாற்றிடுறேன். இப்போ போய் நான் லெஸ் தென் போட முடியுமா? நம்ம போட முடியாது. எந்த பக்கம்
நம்பர்ஸ் பெருசு இருக்கோ அந்த பக்கம் வாயை பிளந்துட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் -2 -3ன்னு இருக்குது. -2 தான் பெருசு இல்லையா? 3 வந்து மேக்னிடியூட் வழியாக பெருசாக இருந்தாலும் அந்த மைனஸால் என்ன ஆகிடுது, அது சின்ன நம்பர் ஆகிடுது. ஓகே, ஸோ -2 -3ங்கும்போது -2 தான் பெருசு. அப்போ என்ன ஆகிடும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து -2 -3. இப்போ நான் வந்து இதை ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். அப்போ ப்ளஸ்ஸாக மாற்றும் போது நான் இப்படி போட முடியுமா? நான் போட முடியாது, இட்ஸ் ராங். அப்போ என்ன ஆகிடும், நான் 2 < 3. அப்போ மைனஸை மாற்றும் போதோ இல்லை பொசிஷனை மாற்றும் போதோ எனக்கு என்ன ஆகிடணும், இன்ஈக்வாலிட்டியோட டைரக்ஷன் மாறிடும். லெஸ் தேனாக இருக்கிறது கிரேட்டர் தேனாக இருக்கிறது லெஸ் தேனாக மாறிடும். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இப்போ மல்டிப்ளையிங் பை மைனஸால் பண்ணும்போது 5 greater than or equal to modulus x greater than or equal to இங்கே 3ங்கிறது நான் ஆகிடும் -3ன்னு மாறிடும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து இந்த greater than வராமல் என்னது இந்த ஆர்டரில் வரணும், less than or equal to. அப்போ நான் என்ன செய்கிறேன், அதை ஃபுல்லாக அந்த இடத்தையே மாற்றிடுறேன், பொசிஷனே மாற்றிடுறேன். அப்போ -3 less than or equal to modulus x less than or equal to 5. இந்த ஆர்டரில் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு மாடுலஸ் எக்ஸுக்கு இங்கே நம்ம ஃபார்முலா வச்சுருந்தோம் இல்லையா, அதே ஃபார்முலாவை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதே ஃபார்மேட்டை பி எங்கே ஏ எங்கன்னு பார்த்து பொசிஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த நம்பர் என்ன இருக்குது 5, அதை மைனஸாக மாற்றிக்கிங்க. கமா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்க. ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு யூனியன் ஏ கமா பி. இங்கே என்ன நம்பர் இருக்கோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஆசச் எடுத்து அங்கே போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதை -5லேருந்து 1 -1லேருந்து 5ன்னு இருக்கு இல்லையா? அப்போ என்டையராக இதை வந்து எதுலேருந்து இது வரைக்கும் காமனாக கம்ப்ளீட்டாக எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நம்பர் லைனில் நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா -5 +5 இங்கே -1 இங்கே +1 இன்க்ரீஸிங் ஆர்டரில் போயிட்டுருக்கணும். ஓகேவா? இன்க்ரீஸிங் ஆர்டரில் அப்படியே போயிட்டே இருக்கணும். அசனிங்கில் அப்படி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போயிட்டே இருக்கும் இந்த டைரெக்ஷனில் வரும்போது. ஓகேவா? -5லேருந்து 1னா இதுலேருந்து இது வரைக்கும், -1லேருந்து 5னா இதுலேருந்து இது வரைக்கும். அப்போ இந்த காமன் ரீஜன் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கிறதுனால இதே என்ன செய்கிறோம், யூனியன்னு போட்டிருக்காங்களே, அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி என்ன செஞ்சிடலாம், சிங்கிளாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சிங்கிள் செட்டாக நம்ம கம்பைன் பண்ணி எழுதிடலாம். அப்போ நான் இந்த இடத்துல -5, 1 யூனியன் -1, 5ன்னு இருக்கு இல்லையா, அதை நான் என்னத்தை எழுதிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு -5, +5ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இந்த நம்பர் லைனில் இதே என்னது -5லேருந்து ஆரம்பிக்குது +5 வரைக்கும் முடியுது. இங்கே -3 இங்கே +3 -5லேருந்து 3 வரைக்கும், நெக்ஸ்ட்டு -3லேருந்து 5 வரைக்கும். அப்போ ஒட்டு மொத்தமாக எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது, -5ல் ஆரம்பித்து +5ல் முடியுது. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -5, 5. இதுக்கும் -5லேருந்து +5 தான் வருது. இந்த சைன் இன்வர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சதும் -5லேருந்து +5 தான் வருது. அப்போ டோட்டலாக என்டையர் டொமைன் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5லேருந்து +5 வரைக்கும் இருக்குது. நம்ம f(x)ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த டொமைன் இல்லைனா என்டையர் டொமைனில் இந்த கொஷின் எழுதிட்டு மொத்தமாக எழுதிடலாம். The domain of f(x) is x belongs to -5, 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் g of x is equal to sin inverse of x plus cos inverse of x. சைன் இன்வர்ஸ் பக்கத்தில் காஸ் இன்வர்ஸ் பக்கத்தில் என்ன வருதோ அதெல்லாம் என்னது வேல்யூ, அது எதுலேருந்து எது வரைக்கும் அந்த ரேஞ்ச் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் பக்கத்தில் காஸ் இன்வர்ஸ் பக்கத்தில் நம்மளுக்கு என்ன வரணும், வேல்யூ வரணும். வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் ரேஞ்ச் நம்மளுக்கு -1லேருந்து +1 வரைக்கும். ஓகேவா? இப்போ சைன் தனியாக காஸ் தனியாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ என்ன செய்வோம், -1லேருந்து +1 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? -1 +1 இது வந்து சைனுக்கு இது காசுக்கு. ஓகேவா? அது சைன் இன்வர்ஸ்க்கு இது காஸ் இன்வர்ஸ்க்கு. பார்த்தீங்கனாலும் நம்ம கடைசியாக என்ன செய்யணும், எக்ஸ் மட்டும் தனியாக வேணும். இங்கே ஆரம்பத்தில் இருக்கும்போதே இது எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது -1லேருந்து +1 வரைக்கும், காஸ் இன்வர்ஸ்லேயும் -1லேருந்து +1 வரைக்கும் இருக்குது. அப்போ இதனுடைய டொமைன் எழுதும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு -1, 1 அண்ட் காஸ் இன்வர்ஸுக்கு எழுதும்போது எகெயின் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1, 1. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் பிலாங்ஸ் டு. ஸோ என்டையராக இப்போ ஒட்டு மொத்தமாக எழுதும்போது அதே தானே திருப்பி ரிப்பீட்டடாக வருது. யூனியன் ஒரே நம்பரை திருப்பி எழுதுறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம், காமனாக ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதாக எழுதிடலாம். ஸோ த டொமைன் ஆஃப் g of x is x belongs to -1, 1. ஓகேவா? சிம்பிள்.